இன்னிலிருந்து தாங்க ஒரு ப்ராப்பர்ன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா கொஞ்சம் ஹெல்த்தியா இருப்போம். ஏன்னா ஏற்கனவே எனக்கு தைராய்டு இருக்கு. நான் கொஞ்சம் வந்து ஒரு 2, 3 மாசம் அத கண்டுக்காம எனக்கு இஷ்டப்பட்ட மாரி பண்ணேன்னா, எனக்கு கண்டிப்பா வந்து என்னோட ஹெல்த்ல வந்து ரொம்ப மோசமாவே ரிசல்ட் தெரியும். ஸோ, அதனாலேயே நான் வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருப்பேன். பட் இந்த ஒரு 2, 3 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். லைக் ப்ராப்பரா வந்து தூங்குறது கிடையாது. எனக்கு வந்து ஒரு சில இது வந்து என்னோட கட் ஹெல்த்துக்கு செட் ஆகும். ஒரு சிலது செட் ஆவாது. தைராய்டு இருக்கிறதுனால யூசுவலாவே எந்த நேரத்துக்கு எது செட் ஆகும், எது அலர்ஜி ஆகும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதெல்லாம் எதுவுமே பார்க்காம சாப்பிட்றது, தூங்குறது சுத்தம். ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்லீப்புன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. என் என் இஷ்டத்துக்கு தூங்குறது, ஒர்க் இருக்குன்னா ஒரு 3 ஹார்ஸ், 4 ஹார்ஸ்லயே வந்து எழுந்திரிச்சிறது. அப்படி இல்லன்னா நைட் ஒரு 3 மணிக்கு தூங்கி ஒரு 10 மணிக்கு எழுந்திரிச்சிக்கிறது. அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். இல்ல இந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. இந்த மாரி இருந்தா நான் ஏற்கனவே நெறைய ஹெல்த் வைஸ் வந்து அடி வாங்கியிருக்கேன். ஸோ, அதனால அது மாரி பண்ணக்கூடாதுன்னு சொல்ட்டு, இன்னையிலருந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு சீக்கிரம் எழுந்திரிக்கிறது. லைக் ஒரு 10K ஸ்டெப்ஸ் இல்லனாலும் இப்போதைக்கு ஒரு 5K, 7K அந்த மாரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கினே போவோம் கிராஜுவலான்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஆனா, காலைல எழுந்திரிக்கும்போதே ஜுரம், த்ரோட் இன்ஃபெக்ஷனு, இது இல்லாம ரன்னிங் நோஸ் இந்த போக எப்படி போகும்ன்னு தெரியல. நான் இன்னைக்கு வாக்கிங்லாம் வந்து போல. ஏன்னா என்னால உடம்பு முடியல வாக்கிங் போற அளவுக்கெல்லாம். அதனால வாக்கிங்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் ஆனா ஃபுட்டு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டா தான் எடுத்துட்டு இருக்கேன். அவுட் சைட் ஃபுட்டு அவாய்ட் பண்றேன். இருக்கிறேன் அவாய்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி சுகர் நான் எடுத்துக்க மாட்டேன் மோஸ்ட்லி. அதனால சுகர் எனக்கு பெரிய விஷயமா தெரியல. அண்ட் தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ, இந்த மாதிரி ஒரு இதுவா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு உடம்பு நல்லாயிடுச்சுன்னா, இல்ல நாளன்னைக்கு நல்லாயிடுச்சுன்னா, நம்ம வந்து இந்த 10K ஸ்டெப்ஸ் இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணணும்.